ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த சைவ மீன் குழம்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடு போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வாழைக்காயில் இருக்க மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 வாழைக்காலையும் இது போல் மேல் தோலெல்லாம் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம். இப்போ நான் 2 வாழைக்காவிலையும் இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது போல் நான் நல்லா திக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஓட்டை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். மீன் மாதிரி நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் போட்டு அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா வாழைக்காவோட நிறம் மாறிடும், அதுக்காக இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது வாழைக்காயில் இருக்க மசாலாக்கள்லாம் உதிராமல் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதுக்கு மேலே நல்லா தடவி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் எல்லா வாழைக்காய் மேலேயும் இது போல் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை எல்லா வாழைக்காவையும் ஒரே நேரத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீன் வறுக்கிற மாதிரி. இப்போ எல்லா வாழைக்காவிலையும் இது மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக விடும்போது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து இது ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லா வாழைக்காவையும் ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் 5 நிமிஷம் இன்னொரு பக்கம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது மறுபடியும் 5 நிமிஷம் போல் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வாழைக்காய் மீன் வறுவல் சுவையில் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட மசாலாக்கள் உதிராமல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புது புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு கருப்பு புளி எடுத்துக்கோங்க. ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. கல்லுப்பு சேர்க்கும்போது இன்னும் குழம்பு சுவையாகவே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 2 பெரிய தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கரைச்சி எடுக்க முடியலன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வடகம் சேர்த்துக்கோங்க. வடகத்துக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் கடுகு கூட சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் உரிச்ச பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசல் இதோட சேர்த்துக்கலாம்.
இதோடவே நம்ம உப்பு மிளகாய் தூள்லாம் நம்ம சரியான அளவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வாசனை வரும் நல்லா கொதித்த பிறகு. இப்போ இது 15 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மீன் மாதிரி இது கரைஞ்சும் போகாது, உடஞ்சும் போகாது. இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா மிதந்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வாழைக்காலாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க புது புளி, கருப்பு புளியெலாம் சேர்ந்து ஒரு தனி சுவை கொடுக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சைவ மீன் குழம்பு பிடிச்சவங்க கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.